நான் முறைக்கவே இல்லையே. நான் முறைக்கவே இல்லையே. இந்த பொம்மையை வைக்க முடியாது. நான் வைக்கவே சொல்லியே. நீ அந்த லுக் எல்லாம் விடவே விடாதீங்க. நீ பாக்குற முதல்ல. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். காலையில் முதல் ப்ரோமோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்ன மேட்டர் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்போ தான் அந்த பொம்மைக்கான டாஸ்க்கை லைவ்ல வந்துட்டு போட்டிருக்காங்க, அந்த டால் டாஸ்க்கு. ஸோ இதில் என்ன பிரச்சனை, எதுக்காக தர்ஷிகா காலையில் கோவப்பட்டு போனாங்க அப்படின்றது இப்போ தெரிய வந்திருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மைக்கான டாஸ்க்கில் தெளிவாக போட்டுருந்துச்சு, ஒருத்தர் பொம்மையை கையில் எடுத்து இன்னொருத்தருங்க கிட்ட கொடுத்து அதை வச்சிருக்க சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த டாஸ்கோட ரூலை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது அந்த பால் பேஸ்கெட்ல வந்துட்டு நிறைய பொம்மை இருக்கு, அதை எடுத்துட்டு போயிட்டு வைக்கணும். ஒரு பொம்மையை ஒரு ஆள் தான் எடுத்துட்டு போய் வைக்க முடியும், அதுக்கு மேல ரெண்டாவது பொம்மையெல்லாம் எடுத்துட்டு போய் வைக்க கூடாது. அது மாதிரி தன்னோட பொம்மையை எடுத்துட்டு போய் வைக்க கூடாது, தன்னோட பொம்மையை இன்னொருத்தர் எடுத்து போய் வைக்கணும், வேற ஒருத்தர் பொம்மையை வேற ஒருத்தர் எடுத்துட்டு போய் வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டாஸ்க். ஸோ இப்படி பண்ணும்போது இந்த டாஸ்க்கை வந்துட்டு ஆப்வியஸா வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற வழி இல்லை, குறைஞ்சது 2 பேர் 3 பேர் சேர்ந்து தான் விளையாட முடியும். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 18 பேர் இருக்காங்க, 6 பேரா பிரிஞ்சு தான் விளையாடுறாங்க, எல்லாருமே கேங்கா தான் விளையாடுறாங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னுடைய பொம்மை வரல அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா பொம்மையை ஆரம்பத்துல இருந்தே எடுத்துட்டு போய் வைக்காம அப்படியே கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க தர்ஷிகா. இதை பார்த்த ஜாக்லின், அவ சௌந்தர்யா பொம்மையை கையில வச்சிருக்கா, தர்ஷிகா பொம்மையை வந்துட்டு நீங்க வச்சுக்கோங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா ரஞ்சித் ஆல்ரெடி அவர் கையில வந்துட்டு ராணுவ பொம்மையை வச்சிருக்காரு, அதை வாங்கிட்டு தான் இவங்க தர்ஷிகா பொம்மையை கையில கொடுத்தாங்க. இந்த இடத்துல கண்டிப்பா ஜாக்லின் பண்ணது தப்பு தான். ஆனா அவங்க எதுக்காக பண்ணன்னு அப்படின்னு சொல்லும்போது, சௌந்தர்யா பொம்மையை அப்பவே கையில கிடைச்சிடுச்சு, ஆனா தர்ஷிகா எடுத்துட்டு போய் வைக்கவே இல்லை. அவங்க சரியா கேமா விளையாட்டுருக்காங்க, தன்னுடைய பொம்மை உள்ள போனாதான் சௌந்தர்யா பொம்மையை எடுத்துட்டு போய் உள்ள வைப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சரியான கேமை விளையாட்டுருக்காங்க. அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம், நீ போய் முதல்ல சௌந்தர்யா பொம்மை எடுத்துட்டு போய் வெயி, அது வரைக்கும் உன் பொம்மை வந்து ரஞ்சித் அண்ணா கிட்ட இருக்கட்டும் எடுத்து போய் கொடுத்துருக்காங்க ஜாக்லின். ஸோ ஜாக்லினோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். ஆனா தர்ஷிகா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாருமே கேங்கா பிளே பண்றீங்கன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தப்பு, ஏன்னா எல்லாருமே கேங்கா தான் பிளே பண்ணாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னா தர்ஷிகா சொன்ன வார்த்தை, ஸோ என் பொம்மை வந்துட்டு உள்ள போறதுக்கு நான் எடுத்துட்டு போய் வைக்க மாட்டேன். ஆமா, வைக்க தான் மாட்டேன். அதுவும் இல்லாம என் பொம்மை அங்க அனாமத்தா இருந்துச்சு, அதை எடுத்துட்டு போயிட்டு வைக்காம நீங்க எடுத்துட்டு போயிட்டு டேரக்டா ரஞ்சித் அண்ணா கிட்ட கொடுத்தீங்க. ஸோ அது வந்துட்டு உங்களோட ஃபேவரிசம் கேமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தர்ஷிகா சொல்றதும் கரெக்ட் தான். ஆனால் இவங்க கையில வந்துட்டு சௌந்தர்யா பொம்மை கையில கிடைச்சது, அப்ப எடுத்துட்டு போயிட்டு இவங்க வச்சிருக்கலாம். அப்ப வந்துட்டு ஜாக்லின் கையில அந்த பொம்மை இருந்துச்சு பத்தியா, அதை எடுத்துட்டு போய் கண்டிப்பா தர்ஷிகா பொம்மை எடுத்துட்டு போய் ஜாக்லினும் மேபி வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ராணுவ பொம்மை தான் கண்டிப்பா வந்து ரஞ்சித் சார் கிட்ட இருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல தர்ஷிகாவும் இல்ல, என் பொம்மை போலன்னா நான் உள்ள எடுத்து போய் வைக்க மாட்டேன்றது தெளிவா இருந்தாங்க. அண்ட் ஆப்வியஸா அதுவும் கேம் தான். அட் த சேம் டைம் வந்துட்டு நீ சௌந்தர்யா பொம்மையை எடுத்து போய் வைக்கல, அதனால உன் பொம்மையை வந்துட்டு கொடுத்துட்டு ராணுவ பொம்மையை எடுத்து போய் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் பே பண்ணதும் கேம் தான். ஆனால் இந்த இடத்துல ரூல்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ரூல் படி பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட பொம்மையை எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு கையில கொடுத்து ஹோல்ட் பண்ணி வைக்க கூடாது அப்படின்றது தான் ரூல். ஸோ இந்த இடத்துல ஜாக்லின் பண்ணது தப்பு அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. பட் எவ்ரி திங் இஸ் அ கேம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஃபைன், கேம்னா இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போனோம்னா இப்படிதான் எடுத்துட்டு போய் ஆகணும், வேற வழியுமே கிடையாது அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ தர்ஷிகா அண்ட் ரஞ்சித் இவங்க 2 பேருக்குமே பொம்மை இருக்கு. தர்ஷிகாவோட பொம்மை ரஞ்சித் கிட்டையும், சௌந்தர்யா பொம்மை வந்துட்டு தர்ஷிகா கிட்டையும் இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா தர்ஷிகா தான் எடுத்துட்டு போய் சௌந்தர்யா பொம்மையை வச்சிருப்பாங்க போல. அதனால தான் காலையில பயங்கர கோவமா வந்துட்டு கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து போயிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா டாஸ்க்ல இதான் நடந்திருக்கு. ஸோ எல்லாருமே இந்த டாஸ்க்கை வந்து ரொம்ப ஆர்வமாக விளையாடுறாங்க. ஏன்னா இதில் ஒரே ஆள் தான் ஜெயிக்க முடியும், இண்டிவிஜுவல் பிளேயர் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற காரணத்தினால ஸோ இந்த டாஸ்க்கை வந்துட்டு ரொம்ப சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பிக் பாஸ்ல 50 நாள் கழிச்சு ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இன்னும் யாருக்குள்ளலாம் சண்டை வரப்போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் ஜாக்லினுக்கும் தர்ஷிகாவுக்கும் செம்ம சண்டை வந்திருக்கு, நல்லா இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வேஷம்லாம் போட முடியாது, ஓப்பனாக 2 பேருமே வந்துட்டு சண்டை அப்படின்றத வந்து டிரைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பாப்பா மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.